பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில மிதுனராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். மிதுன ராசி நேயர்களே, இந்த வீடியோ மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு வரவிருக்கும் ஆண்டுகளை பற்றிய ஒரு தெளிவான மற்றும் ஆழமான பகுப்பாய்வை வழங்குகிறது. இதில் நாம் 2026 முதல் 2030 வரையிலான காலகட்டத்தில் உருவாகும் முக்கிய கிரக யோகங்கள், மன ரீதியான சவால்கள், முடிவெடுப்பதில் ஏற்படும் குழப்பங்கள் மற்றும் சாத்தியமான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்க போகிறோம். இது ஒரு சாதாரண ராசி பலன் அல்ல, மாறாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கான திசையையும் தயார் நிலையையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிகாட்டு ஆகும். முதலில் தேவகுருவான பிரகஸ்பதியை பற்றி பேசுவோம். ஜோதிடத்துல கு என்றால் இருள் என்றும் ரு என்றால் ஒளி என்றும் பொருள். குரு என்பது உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும் சக்தியாகும். குரு பாக்கியத்தின் காரகர். எங்களது தரவுகளின்படி குரு எங்கு பார்க்கிறாரோ அல்லது எங்கு அமர்கிறாரோ அங்கு நன்மையையே செய்வாருங்க. வரவிருக்கும் ஆண்டுகளில் உங்கள் ஜாதகத்தில் குரு மிகவும் சாதகமான சக்தியாக மாறப்போகிறார். இரண்டாவதாக சனி பகவான். மக்கள் சனியை கண்டு பயப்படுகிறார்கள், ஆனால் மிதுனராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை. சனி கலியுகத்தின் ராஜா, அவரே தலைமை நீதிபதி. அவருடைய வேலை கர்மாக்களை செயல்படுத்துவது. நீங்கள் உழைத்தால் சனி உங்களுக்கு அதற்கான நல்பெயரை வழங்குவார். நீங்கள் சோம்பேறியாக இருந்தால் சனி தண்டிப்பார். மிதுனராசிக்கு சனி 9ஆம் வீட்டிற்கு அதிபதி, அதாவது பாக்கியஸ்தானத்தின் அதிபதி. யோசித்து பாருங்கள், அதிர்ஷ்டத்தின் அதிபதியே உங்கள் செயல்களை நேரடியாக கவனிக்கும் பொழுது அதன் முடிவு என்னவாக இருக்கும்? அதன் முடிவு உழைப்பிற்கான முழு பலன். மூன்றாவதாக ராகு. ராகு ஒரு அசாதாரண சக்தி. அமுதத்தை அருந்திய அசுரன் என்பதால் அவர் சிரஞ்சீவி. ராகுவுக்கு உடல் இல்லை, தலை மட்டுமே உள்ளது. எனவே ராகு முழுமையாக அறிவு சார்ந்தவர். இந்த 5 ஆண்டுகளில் ராகு உங்களுக்கு 2 விதமான பாத்திரங்களை வகிப்பார். முதலாவது ஆக்கப்பூர்வமானது. இது உங்களை விஞ்ஞானியாகவோ விண்வெளி வீரராகவோ அல்லது கண்டுபிடிப்பாளர்களாகவோ மாற்றும். இரண்டாவது அழிவுகரமானது. உங்கள் எண்ணம் எதிர்மறையாக இருந்தால் அது உங்களை குற்ற செயல்களில் ஈடுபடவோ அல்லது மாயையில் ஆழ்த்தவோ செய்யும். எனவே இப்போது அடித்தளம் தெளிவாக உள்ளது. குரு ஆசீர்வதிப்பார், சனி உழைக்க வைப்பார், ராகு உங்கள் புத்தியை சோதிப்பார். இப்போது நீங்கள் ஆவலோடு காத்திருக்கும் அந்த மாஸ்டர் பிளான் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேங்க. மாஸ்டர் டைம் லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இப்போது அதாவது 2025 இறுதி மற்றும் 2026 தொடக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். தற்போது தேவகுருவான வியாழன் உங்கள் லக்னத்தில், அதாவது மிதுன ராசியின் முதல் வீட்டில் அமர்ந்துள்ளார். இதன் பொருள் என்ன? குரு லக்னத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு விஐபி விருந்தினரை போல மாற்றப்படுவீர்கள். உங்கள் ஆளுமையில் ஒரு அற்புதமான பொழிவு ஏற்படும். குரு இங்கிருந்து 3 வீரர்களை பார்க்கிறார். இந்த தர்க்கத்தை புரிந்து கொள்வது அவசியம். முதலாவது 5ஆம் வீடு. இது உங்கள் புத்தி மற்றும் குழந்தைகளின் வீடு. மாணவர்கள் இது பொற்காலம்ங்க. இரண்டாவது 7ஆம் வீடு. இது திருமண வீடு. நீங்கள் தனிமையில் இருந்தால் மே 2026க்கு முன் திருமணத்திற்கான வலுவான யோகங்கள் உள்ளன. வாழ்க்கை துணையின் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அது இப்பொழுது சீராகும். மூன்றாவது 9ஆம் வீடு. இது பாக்கியஸ்தானம். குரு தனது பார்வையின் மூலம் தனது சொந்த வீட்டையே பார்க்கிறார். இதனால் ஆன்மீகத்திலும் தர்மத்திலும் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஆனால் அதே நேரத்தில் சனி பகவான் உங்கள் 10ஆம் வீட்டில், அதாவது மீன ராசியில் இருக்காருங்க. சனி சொல்கிறார், சீரமைத்துக் கொள்ளுங்கள். 10ஆம் வீட்டில் சனி சில மாற்றங்களை கூறுகிறார். அலுவலகத்தில் உங்களுக்கு சேர வேண்டிய மரியாதை கிடைக்காமல் போகலாம் அல்லது வேலைப்பளு அதிகமாக இருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், சனி இங்கே உங்களுக்கு எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை உருவாக்குகிறார். மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இது ஒரு நல்ல தவ காலம்ங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். இப்பொழுது நீங்கள் குறித்து கொள்ள வேண்டிய தேதி வருகிறது, மே மற்றும் ஜூன் 2026. இந்த நேரத்தில் குரு பயிற்சியாகி கடகராசிக்கு செல்வார். நண்பர்களே, கடகராசியில் குரு உச்சம் பெறுகிறார், அதாவது தனது மிகவும் சக்தி வாய்ந்த நிலையில் இருப்பார். இது எங்கே நடக்கிறது? உங்களது 2ஆவது வீட்டில், அதாவது தனஸ்தானத்தில். எங்களது தன வரவுகள் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாமே உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. உங்களை செல்வந்தராக மாற்றும். இந்த ஓராண்டில், அதாவது 2026 நடுப்ப
நடுப்பகுதி முதல் 2027 நடுப்பகுதி வரை உங்கள் வங்கி இருப்பு பல மடங்கு உயரும். இது செலவு செய்யும் நேரம் அல்ல, சேமிக்கும் நேரம். உங்கள் பேச்சில் ஒரு வலிமை இருக்கும். மக்கள் உங்கள் பேச்சை மதிப்பார்கள். ஆலோசகர்கள் மற்றும் விற்பனை துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் காலம். குடும்பத்தில் திருமணம் அல்லது குழந்தை பிறப்பு மூலம் புதிய உறுப்பினர் இணையலாம். வீட்டின் சூழல் ஆன்மீகமாகவும் மங்களகரமாகவும் இருக்கும். இருப்பினும் இதே காலத்தில் ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்குதுங்க. டிசம்பர் 6, 2026 அன்று ராகு தனது பாதையை மாற்றி 8ஆம் வீட்டிற்கு, அதாவது மகர ராசிக்கு வருவார். ஒரு பக்கம் குரு பணத்தை தரும் பொழுது ராகு 8ஆம் வீட்டில் அமர்ந்து திடீர் சிக்கல்களை உருவாக்க முயற்சிப்பார். இந்த காலகட்டத்தில், அதாவது டிசம்பர் 2026க்கு பிறகு உங்கள் புகுந்த வீட்டாருடன் சம்பந்தி வழி சண்டையிட வேண்டாம். எந்த விதமான அரசியலும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் தந்திரமாக செயல்பட நினைத்தால் ராகு உங்களை சிக்கலில் மாட்டிவிடுவார். 8ஆம் வீடு ராகு காயங்கள் அல்லது வெட்டுக்களை ஏற்படுத்தலாம். எனவே வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும். இப்போது நான் இல்லத்தரசிகளுக்காக ஒரு சிறப்பு விவாதத்தை நடத்த விரும்புகிறேன். நீங்கள் வீட்டின் உள்துறை அமைச்சர். உங்களின்றி வீட்டின் பொருளாதாரமும் உணர்வுகளும் இயங்க முடியாது. மிதுனராசி இல்லத்தரசிகளுக்கு இந்த 5 ஆண்டுகள் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரப் போகின்றன. அது எப்படி என்று பார்ப்போம். முதலாவதாக 2026 உங்களுக்கு மரியாதைக்குரிய ஆண்டாகும். மே 2026 வரை குரு உங்கள் லக்னத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்கள் கருத்திற்கு மதிப்பு கூடும். 2026 பாதியில் குரு உங்கள் 2வது வீட்டில் உச்சம் பெறும் பொழுது அது தங்கம் வாங்குவதற்கான மிகப்பெரிய யோகத்தை உருவாக்குகிறது. நீண்ட நாட்களாக நகை வாங்க நினைத்திருந்தால் இதுவே சரியான நேரம். உங்கள் புத்திசாலித்தனத்தால் வீட்டின் சேமிப்பை உங்களால் இரட்டிப்பாக பார்க்க முடியும். ஆனால் இங்கே நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எனது பேச்சை கவனமாக கேளுங்கள். டிசம்பர் 2026 முதல் ஜூன் 2028 வரை ராகு உங்கள் 8ஆம் வீட்டில் இருப்பார். ஜோதிடத்தில் 8ஆம் வீடு என்பது புகுந்த வீட்டை குறிக்கும். ராகு இங்கே அரசியலையும் தவறான புரிதல்களையும் ஏற்படுத்துவார். இக்காலத்தில் மாமியார் மருமகள் அல்லது நாத்தனார் அண்ணி உறவுகளில் கசப்பு ஏற்படலாம். சிறிய விஷயம் பெரியதாக வெடிக்கலாம். இதற்கான தீர்வு என்னவென்றால் மௌனமே உங்கள் மிகப்பெரிய ஆயுதம். யாருடைய பக்கத்தில் இருந்து நீங்கள் புரணி பேசுறதுல ஈடுபட வேண்டாம். இல்லையெனில் பழி உங்கள் மீது வந்துவிடும். ஆனால் கதை இத்துடன் முடியவில்லை. 2028 சனி பகவான் 11ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது அது உங்களுக்கு மறைந்திருக்கும் லட்சியங்களை தட்டி எழுப்பும். பல மிதுன இல்லத்தரசிகளுக்கு இந்த நேரத்தில் பொட்டிக்கு இதே மாதிரிங்க டியூஷன் அல்லது ஆன்லைன் கன்சல்டிங் போன்ற சொந்த தொழிலை தொடங்கலாம். உங்கள் திறமையை வெளிக்கொணர்ந்தல் வீட்டிலிருந்தே உங்கள் கணவரை விட அதிக வருமானம் ஈட்ட முடியும் என்று சனி கூறுகிறார். இது உங்கள் அடையாளத்தை உருவாக்குவதற்கான காலம். மற்றொரு நற்செய்தி என்னவென்றால் 2028 முதல் 2029 வரை குரு உங்கள் 4ஆம் வீட்டில் இருப்பார். அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டை புதுப்பிக்கலாம், உட்புற அலங்காரத்தை மாற்றலாம் அல்லது ஒரு புதிய பெரிய வீட்டிற்கு செல்லலாம். வீட்டின் சூழல் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும். எனவே இல்லத்தரசிகளே, 2027 புகுந்த வீட்டாரிடம் கவனமாக இருங்கள். 2028 உங்கள் கனவுகளை நோக்கி பறக்க தயாராகுங்கள். இப்பொழுது நாம் 2027 நுழைகிறோம். இங்கே சனி பகவான் தனது பெரிய ஆட்டத்தை தொடங்குவார். இந்த தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். ஜூன் 3, 2027 அன்று சனி பகவான் மேஷ ராசிக்குள் நுழைவார். இது உங்கள் 11ஆம் வீடு. பொதுவாக சனி மேஷத்தில் நீசம் பலவீனம் அடைவதாக கருதப்பட்டாலும் மிதுனராசிக்கு அவர் ராஜயோக பலன்களை தருவார். ஏனெனில் 11ஆம் வீடு என்பது விருப்பங்கள் நிறைவேறும் இடம், லாபஸ்தானம். 10ஆம் வீட்டில் கடினமாக உழைத்தாய், இப்போது அதற்கான பலனை பெறு என்று சனி கூறுறாருங்க. எண்ணெய், இரும்பு, இயந்திரங்கள், சுரங்கம் அல்லது கட்டுமான துறையில் இருப்பவர்களுக்கு இது சிறப்பான வெற்றி காலம். உங்களுக்கு விருதுகள் கிடைக்கலாம், பதவி உயர்வு கிடைக்கலாம். ஆனால் சனி எப்பொழுதும் சனிதான். அவர் எதையும் எளிதாக கொடுத்து விட மாட்டார். அக்டோபர் 20, 2027 அன்று சனி வக்ரமடைந்து மீண்டும் மீன ராசிக்கு செல்வார் என்று தரவுகள் காட்டுகின்றன. இதன் பொருள் என்ன? ஏதோ வேலை பாக்கி இருக்கிறது, அதை முதலில் முடித்துவிட்டு வா, பிறகு பரிசு தருகிறேன் என்று சனி சொல்கிறார். அக்டோபர் 2027 முதல் பிப்ரவரி 2028 வரையிலான இந்த காலம் சற்று ஏமாற்றமாக இருக்கலாம். காரியங்கள் கைகூடும் நேரத்தில் தடைபடுவது போல தோன்றும். ஆனால் கவலைப்படாதீர்கள். பிப்ரவரி 23, 2028 அன்று சனி பகவான் மீண்டும் மேஷராசிக்கு வரும்பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். இப்போது நாம் வீடியோவின் மிக முக்கியமான பகுதியை நோக்கி செல்கிறோம். 2029 மற்றும் 2030 மக்கள் அடிக்கடி கேட்கிறார்கள், ஐயா நான் எப்போது வெளிநாடு செல்வேன்? இதோ பதில். ஆகஸ்ட் 8, 2029 அன்று சனி பகவான் ரிஷப ராசிக்கு, அதாவது உங்கள் 12ஆம் வீட்டிற்குள் நுழைவார். பொதுவாக ஜோதிடத்தில் 12ஆம் வீட்டு சனி கெட்டது என்றும் இது ஏழரை சனியின் தொடக்கம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் மிதுனராசிக்காரர்களே கவனமாக கேளுங்கள். எங்களது பகுப்பாய்வின்படி இந்த சனி உங்களுக்கு நன்மையை பயக்கும். இதற்கான தொழில்நுட்ப காரணத்தை புரிந்து கொள்வது அவசியம். சனி 12ஆம் வீட்டில் அமரும் பொழுது அவர் தனது 10ஆம் பார்வையால் உங்கள் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். கும்பம் என்பது சனியின் சொந்த வீடு. இதன் பொருள் சனி செலவு வீட்டில் அமர்ந்திருந்தாலும் அவர் உங்கள் பாக்கியத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சனியின் ஆசை இருந்தால் எதுவும் செய்ய முடியாது என்பதே இதன் சாரம்.
இந்த காலகட்டத்தில் நீங்கள் PR அல்லது விசாவுக்காக முயற்சி செய்கிறீர்கள் என்றால் அது கைகூடும். நீங்கள் பணம் செலவழிப்பீர்கள், ஆனால் அது இழப்பு அல்ல. முதலீடு, பெரிய சொத்து வாங்குவது அல்லது பன்னாட்டு நிறுவனத்தில் MNC வேலை கிடைப்பது நிச்சயம். சனியின் பார்வை 6ஆம் வீட்டின் மீது விழும். உங்கள் எதிரிகள் தானாகவே அழிந்து போவார்கள். இதை நம்ம ஒரு யோகம் உருவாக்கி கொடுக்குங்க. இருப்பினும் இந்த 2029 முதல் 2030 வரை குரு கன்னியிலிருந்து துலாம் வரை தனது நிலையை மாற்றிக்கொண்டே இருப்பார். குரு கன்னி ராசியில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை தொழிலை பாதுகாப்பார். எனவே சனி 12ஆம் வீட்டிற்கு சென்றாலும் குரு உங்களை வேலையை பாதுகாக்க வைத்திருப்பாருங்க. நண்பர்களே, இது மிகப்பெரிய தகவல். இதை எளிமைப்படுத்தி வெவ்வேறு துறைகள் அடிப்படையில் புரிந்து கொள்வோம். செல்வம், குரு உச்சமடையும் 2026 நடுப்பகுதி முதல் 2027 நடுப்பகுதி வரை சிறந்த காலம். 2028 சனி 11ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது வருமானம் அதிகரிக்கும். தொழில், வேலை இப்பொழுது முதல் பிப்ரவரி 2028 வரை போராட்டமும் கடின உழைப்பும் இருக்கும். 2028க்கு பிறகு வெற்றி மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். ஆகஸ்ட் 2029க்கு பிறகு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமையும். உறவுகள் ரீதியாக பார்த்தோம்னா மே 2026 வரை திருமணத்திற்கு மிகச்சிறந்த யோகம் உள்ளது. 2026 முதல் 2027 வரை வாரிசு வளர்ச்சி, குழந்தை பிறப்பு இருக்கும். ஆனால் ஜூன் 2028 முதல் 2029 வரை ராகு 7ஆம் வீட்டில் இருப்பதால் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் டிசம்பர் 2026 முதல் ஜூன் 2028 வரை ராகு 8ஆம் வீட்டில் இருப்பதாலும் சனியின் தாக்கத்தாலும் முழங்கால் மற்றும் மூட்டு வலி அல்லது சிறிய காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இந்த பொற்காலத்தை எப்படி முழுமையாக பயன்படுத்துவது மற்றும் கெட்ட காலத்திலிருந்து எப்படி தப்பிப்பது? ஓகேங்களா, அதுதான் எல்லாத்துக்குமே இதாக இருக்குது. இப்போ நம்ம நிறையா நிபுணர்களின் தரவுகளின் அடிப்படையில் இதோ உங்களுக்கான சில பரிகாரங்கள் சொல்கிறேங்க. மிக முக்கியமானது நடைமுறை பரிகாரம். சனி 10ஆம் வீட்டில் இருக்கிறார். இதற்கான பரிகாரம் கோவிலில் இல்லை, உங்கள் அலுவலகத்தில் உள்ளது. விதி எளிது, சோம்பேறித்தனத்தை கைவிடுங்கள். நீங்கள் வேலையில் ஏமாற்றினால் சனி தண்டிப்பார். கடினமாக உழைத்தால் 2028 உங்களை ராஜாவாக்குவார். ராகுவாக குறிப்பாக 2027 முதல் 2028 வரை அரசியலிருந்து விலகியிருங்கள். யாருடைய முதுகுக்கு பின்னாலும் பேசாதீர்கள். ஓகேங்களா, மந்திரி ஆகணும் அப்படின்லாம் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க ஏதாவது ஒவ்வொரு துறைகளில். ஓகேங்களா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப தவிர்த்தே ஆகணும். ஏன்னா அரசியல் உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகுதுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு பரிகாரம் என்ன பரிகாரம்னா, நீங்கள் ஆஞ்சநேய பெருமானை நீங்கள் வழிபாடு செய்கிறதா உங்களுக்கு உண்டான ஒரே பரிகாரம். ஓகேங்களா, 108 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. ஓகேங்களா, உங்களால் முடிஞ்சதுன்னா எழுதுங்க. இல்லைனா மனசுக்குள்ளே 108 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல பலன்கள் கிடைக்குங்க. ஹனுமனுடைய சாலிஷா படிக்கிறதும் ரொம்ப நல்லது. ஓகேங்களா, 8ஆம் வீட்டு ராகு தொல்லை தரும்போது அல்லது 2029 இறுதியில் 7 சனி ஆரம்பிக்கும் போதோ கிரகங்களின் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் ஒரே சக்தி ஹனுமன் மட்டுமே. நண்பர்களே, 2026 முதல் 2030 வரையிலான காலம் மிதுன ராசிக்கு வரலாறு படைக்கும் காலமாகும். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன. நீங்கள் செய்ய வேண்டியது உழைப்பது மட்டுமே. நான் இன்று சொன்ன தேதிகள் ஜூன் 3, 2027 மற்றும் ஆகஸ்ட் 8, 2028 நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் யூடியூப் வீடியோக்கள் ஒருவேளை தொலைந்து போகலாம், ஆனால் கடந்து போன காலம் மீண்டும் வராது. இந்த மகா எதிர்கால கணிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சிறிதளவாவது தெளிவை கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.